இண்டெக்ஸ் நம்பர் வந்து நம்மளோட 5th சாப்டர்ல ஒரு பார்ட். 5th சாப்டர் நமக்கு 2 டிவிஷனா டிவைட் ஆயிருக்கும். ஒன்னு டைம் சீரிஸ், இன்னொன்னு இண்டெக்ஸ் நம்பர் தான் நம்ம இதுல பார்க்க போறோம். இண்டெக்ஸ் நம்பர்ல அன்வெயிட்டடா இருந்ததுன்னா, நம்ம இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா மட்டும் எடுத்திருக்கேன் நான் இங்க. ஸோ அன்வெயிட்டட் அப்படின்றதுக்கான ஃபார்முலா P1/P0 into 100. அதே வெயிட்டட் இண்டெக்ஸ், வெயிட்டட்னா குவான்டிட்டியோட கொடுத்துருப்பாங்க. இந்த குவான்டிட்டியோட கொடுக்கும்போது நமக்கு 5 ஃபார்முலா இருக்கு. லாஸ்ட்ரீஸ், பாஸ்கீஸ், பவுலிஸ், ஃபிஷர்ஸ் மெத்தட், மார்ஷல், எட்ஜ்வர்த். இந்த ஃபார்முலாவெல்லாம் எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது, அதை எப்படி சம்ல அப்ளை பண்றது அப்படின்றத சம்மோடவே நம்ம சேர்த்து பார்க்க போறோம். இப்போ ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கேன். கன்ஸ்ட்ரக்ட் த இண்டெக்ஸ் நம்பர் ஆஃப் பிரைஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் பை அப்ளையிங். 5 மெத்தடுமே கொடுத்துருக்காங்களா? அண்ட் கீழே பாருங்க கமாடிட்டி 2 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸ், குவான்டிட்டி. ப்ரைஸ் வந்து 2 வருஷத்துல, இப்போ இதுல 84ன்னு இருக்கிறது வந்து நமக்கு பழைய வருஷம். ஸோ இது P0ன்னு எடுத்துக்கணும். இது ஓல்டு, இதை வந்து பேஸ் இயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பேஸ் இயர். இப்போ 85ன்றது நமக்கு என்னன்னா கரண்ட் இயர். ஸோ எப்பவுமே இந்த மாதிரி 2 இயர்ஸ் இருக்கும்போது ப்ரெசென்டா அதுல கொடுத்துருக்கிறதுல ப்ரெசென்டா இருக்கிறது கரண்ட் இயர், பழசு பேஸ் இயர். அப்போ பேஸ் இயர்ல இருக்க ப்ரைஸை வந்து P0ன்னு எடுக்கணும், குவான்டிட்டியை Q0. ப்ரைஸை இங்க வந்து P1, இது வந்து Q1. இது எல்லாத்தையும் நம்ம டேபிள்ல முதல்ல கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டேபிள்ல கன்வெர்ட் பண்ணிட்டு அந்தந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி அங்கங்க நம்ம யூஸ் பண்ண போறோம். நம்ம கொடுத்துருக்கிறத முதல்ல டேபிளுக்கு சேஞ்ச் பண்றேன். டேபிள்ல 1984 அதுல கொடுத்துருக்கிறத அப்படியே இங்க எழுதிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கமாடிட்டிஸ் வந்து நமக்கு 4 இருக்கு. A, B, C, D. ஸோ பேஸ் இயர்ன்றதுனால அது 1984க்கு கீழே ப்ரைஸ்ன்னு எழுத வேண்டாம். இப்போ P0, Q0 அப்படின்னு எழுதுனா போதும். ஸோ நம்ம P0 வேல்யூ வந்து 4, 10, 8 and 4. Q0ஓட வேல்யூ 8, 10, 14, 19. பக்கத்துலயே கரண்ட் இயர் வந்து 1985. கரண்ட் இயரை எழுதும்போது P1, Q1 எழுதணும். ஸோ எப்பயுமே 2 வருஷம் இருக்கும், வெயிட்டும் இருக்கும். அப்பதான் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண முடியும். 8, 12, 10, 4 and Q1ஓட வேல்யூ 6, 5, 10 and 13. இப்போ இதை எழுதிட்டு நம்ம இப்போ ஃபார்முலாவை எப்படி ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து நமக்கு கொஞ்சம் கீழே எழுதிக்கலாம். ஓகே, வெரி ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து நமக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்கன்னா லாஸ்ட்ரீஸ். ஸோ இந்த லாஸ்ட்ரீஸ் மெத்தடோட ஃபார்முலா இது 2 வந்து படிச்சா போதும், மீதி எல்லாம் நமக்கு ஈஸி. ஸோ P01 ஈக்குவல் டு மேல வந்து சம்மேஷன் P1, கீழே P0. ஸோ லாஸ்ட்ரீஸ் வந்து பேஸ் இயரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மேல பக்கத்துல Q0, கீழேயும் Q0. இது நீங்க எப்படி மேல P1 கீழே P0 அண்ட் அதுக்கப்புறம் Q0 கீழேயும் Q0 இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைன்னா 1, 0, 0, 0. ஸோ 1000 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க வந்து into 100. ஸோ நமக்கு இப்போ என்னென்ன வேணும்? P1 Q0 வேணும், P0 Q0 வேணும். ஸோ P1 Q0 வேணும், அடுத்தது P0 Q0 வேணும். ஸ்லோவா மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, டேர்ம்ஸ் எதுவும் மாறாம மல்டிப்ளை பண்ணணும். P1 Q0 இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுத போறோம் நம்ம. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க. 8 into 8 64, இங்க 120, இது 140 அண்ட் 19 into 4, 19 into 4ன்றது 76. ஸோ நம்ம இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி, இதுக்கு நமக்கு டோட்டல் வேணும். இப்போ டோட்டல் பண்ணா நமக்கு 400. அடுத்தது இது முடிஞ்சிருச்சு. P0 Q0. ஸோ P0 Q0 எங்க இருக்கு? நமக்கு பக்கத்துலயே இருக்கு. P0 Q0 மல்டிப்ளை பண்ணி எழுத போறோம். 4 into 8 36, 100, 8 into 14. ஸோ 8 into 14ன்றது 112, 4 into 19ன்றது 76. இதோட டோட்டல் எடுத்து எழுதும்போது 320.
ஸோ இந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா கீழே ஆன்சர்ஸ்ல எழுத போறோம். ஸோ இதை கீழே ஆன்சர்ல எழுதும்போது நமக்கு மேலே 400 நம்ம டோட்டல் பண்ணிக்கிட்டது 400 கீழே 320 இன்டூ 100. ஸோ இதோட வேல்யூ நமக்கு என்ன வருது 400 டிவைடட் பை 320 இன்டூ 100ன்றது 125. இப்போ லாஸ்ட் ப்ரைஸ்க்கு என்ன ஆன்சர் வந்ததோ ஸோ அப்ராக்சிமேட்டா அதே ஆன்சர் தான் நமக்கு அடுத்தடுத்ததும் வரும். எப்படின்னு பாருங்க. அடுத்தது பாஸ்கீஸ். ஸோ ஒரு ஃபார்முலா படிச்சுக்கிட்டோம். இப்போ மீதி எதுவுமே நம்ம படிக்க மாட்டோம். P01 ஈக்குவல் டு மேலே ஃபர்ஸ்ட் P1 கீழே P0 எழுதிட்டோம். ஃபர்ஸ்ட் பேஸ் இயர் லாஸ்ட் ப்ரைஸ்ன்றது பேஸ் இயர், இது கரண்ட் இயர். ஸோ கரண்ட் இயரோட குவான்டிட்டி Q1. ஸோ மேலேயும் Q1 கீழேயும் Q1. இப்போ இதை வந்து மேலே டேபிளில் நம்ம எழுதிக்க போகிறோம். ஸோ இங்கே நமக்கு என்ன வேணும் P1 Q1 P0 Q1 இந்த 4 வேல்யூ தான் நமக்கு. ஸோ P1 Q1ன்றது எந்த வேல்யூ நமக்கு இந்த ரெண்டு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணணும். 8 into 6 48 12 into 5 6 சாரி ஸோ மாற்றி எழுதிட்டேங்க. 8 into 6 48 இங்கே 60 இது 100 இது 4 into 13ன்றது 52. ஸோ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 260. இப்போ அடுத்தது P0 into கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அது மட்டும் நம்ம எது பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க. P0ம் Q1ம். ஸோ P0 Q1ன்றது இப்படி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் காலம் லாஸ்ட் காலம் 4 6 in 24 அடுத்தது 50 80 4 into 13ன்றது 52. இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 206. இதையும் கீழே கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து 260 டிவைடட் பை 206 இன்டூ 100. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச ஆன்சர் 126.21. இப்போ போன டேர்ம் பாருங்க 125, இது 126. இப்போ இதை ரெண்டை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் எல்லாம் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எழுத போறோம். பவுலிஸ் மெத்தட். ஸோ பவுலிஸ் மெத்தடுக்குன்னு தனியாக ஃபார்முலாவும் இருக்கு. பட் ஷார்ட்கட்ல என்ன பண்ணலாம் L plus P divided by 2. L plus Pன்றது லாஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ பிளஸ் பாஸ்கீஸ் 126.21 ஓட வேல்யூ டிவைடட் பை 2. இது ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் எடுத்தா அதுதான் நம்மளோட பவுலிஸ் மெத்தட். ஸோ என்னோட பவுலிஸ் வேல்யூ வந்து 125.6 முடிஞ்சிச்சு. ஸோ ஈஸியாக முடிச்சிட்டோமா. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபிஷர்ஸ். இப்போ நமக்கு டேபிளே தேவையில்லை, நம்ம பாட்டுக்கு சம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ ஃபிஷர்ஸ் மெத்தட்க்கு என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் இன்டூ பி. இங்கெல்லாம் இன்டூ 100 வராது. ஸோ ஸ்கொயர் ரூட்குள்ள 125 இன்டூ 126.21. இது ரெண்டையும் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நமக்கு என்ன வேல்யூ வரும்னா 125.6. அண்ட் லாஸ்ட் நம்மளோடது மார்ஷல். ஸோ மார்ஷலோட வேல்யூ என்னன்னா ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஒன்னும் செகண்ட் ஒன். ஃபர்ஸ்ட் எழுதுனது நியூமரேட்டர்லையும் செகண்ட் எழுதுனது டினாமினேட்டர்லையும் வரும். ஸோ மார்ஷல் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. P01 ஈக்குவல் டு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும் சம்மேஷன் மேலே P1 இதுக்கு ஃபுல் டிவைடட் பை எழுதுறேன். கீழே சம்மேஷன் P0 எழுதணுமா. ஃபர்ஸ்ட் பேஸ் இயர் ஸோ Q0 பிளஸ் சம்மேஷன் P1 சம்மேஷன் P0 கரண்ட் இயர் Q1. இது நம்ம ஏற்கனவே அங்கே கால்குலேட் பண்ணி வச்சிருக்க வேல்யூ தான். ஸோ நியூமரேட்டரோட வேல்யூ வந்து இங்கே 400 டேபிள்லேருந்து எடுத்துட்டு வாங்க. 400 + 260 டிவைடட் பை 320 + 206 இன்டூ 100. ஸோ மேலே அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி கீழே இது வந்து ஃபார்முலா நம்ம படிக்கல, மேலே எழுதின ஃபார்முலா. இது வந்து நம்ம எல்லுக்கு எழுதின ஃபார்முலா, இது பிக்கு எழுதின ஃபார்முலா. அதை தான் நம்ம இங்கே சேர்த்து எழுதியிருக்கோம் நம்ம. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 125. இப்போ ஆன்சர் பாருங்க மேலேருந்து கீழே வரைக்கும் நமக்கு
125 126லே தான் வரும். ஸோ இந்த 5 மெத்தடில் ஃபர்ஸ்ட் 2 மெத்தட் மட்டும் தெரிஞ்சா போதும். மீதி எல்லாமே நம்ம அதை பேஸ் பண்ணியே எழுதிடலாம். இண்டெக்ஸ் நம்பர்ல நெக்ஸ்ட் வந்து நமக்கு டைம் ரிவர்சல் டெஸ்ட் அண்ட் ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட். டைம் ரிவர்சல் டெஸ்ட்டுக்கான கண்டிஷன் P01 into P10 equal to 1. இப்போ P01க்கும் P10க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பாருங்க. இது வந்து P01ன்றது ஸ்கொயர் ரூட்குள்ள இருக்கு. அண்ட் நம்ம எழுதும்போது ஃபர்ஸ்ட் மேல P1 கீழே P0 ஃபர்ஸ்ட் பேஸ் இயர். ஸோ ரெண்டு பக்கமும் Q0 அடுத்து இன்ட்டு போட்டுட்டு அடுத்தது எழுதும்போது நம்ம எப்படி எழுதுறோம்னா மேல P1 சாரி ஸோ அடுத்தது வந்து மேல P1 கீழே P0 அது அதே தான். பட் இங்க என்ன வரும்னா Q1 வரும். இது ஃபுல்லா ஸ்கொயர் ரூட்குள்ள வரும். இது P01. இதே P10 அப்படின்னு இருந்ததுன்னா ரிவர்ஸ்ல எழுதணும். இங்க டினாமினேட்டர்ல இருக்கிறத நியூமரேட்டர்லயும் நியூமரேட்டர்ல இருக்கிறத டினாமினேட்டர்லயும் மாத்தி எழுதுனா போதும். இது முடிஞ்சிடும். இதுதான் வந்து டைம் ரிவர்சல் டெஸ்ட். ஸோ ஈக்குவல் டு 1 வரணும்னாலே எல்லாமே கேன்சல் ஆகுது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ஒன்று எழுதிட்டு இன்னொன்று நம்ம தலைகீழ எழுதிக்கிட்டா போதும், அது நமக்கு கேன்சல் ஆயிரும். அண்ட் அடுத்தது ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட். ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட்டுக்கு P01 வேணும், Q01 வேணும். இப்போ இங்க Qவை ஃபிக்ஸ் பண்ணிப்போம். மேல Q1 கீழே Q0 பக்கத்துல ஃபர்ஸ்ட் பேஸ் இயர் P0 அடுத்தது பக்கத்துல கரண்ட் இயர் P1 அப்படின்னு குவான்டிட்டியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ப்ரைஸை மாத்திப்போம். நம்ம சம் போடும்போது உங்களுக்கு அது கிளியரா புரியும். விச் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். calculate Fisher's idle index. அதையும் calculate பண்ணுங்க. and then prove it satisfies. எதை satisfy பண்ணுது? டைம் ரிவர்சல் டெஸ்டையும் ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லி கமாடிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கமாடிட்டி வந்து 2002 2003 ரெண்டு இருக்கு. ஸோ ரெண்டு இருக்கும்போது பேஸ் இயர் வந்து 2002, கரண்ட் இயர்ன்றது 2003. இதை தான் நம்ம டேபிளாக வந்து ஃப்ரேம் பண்ணி எழுத போகிறோம். ஸோ டேபிளுக்கு நமக்கு தேவையானது கமாடிட்டி. கமாடிட்டி வந்து A B C D 4 கமாடிட்டி இருக்கு. பேஸ் இயர்ன்றதுனால அது P0, அடுத்தது Q0 which is 2002, அடுத்தது கரண்ட் இயர்ன்றது 2003, அதை வந்து P1 Q1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்க நமக்கு 8 10 6 16 குவான்டிட்டியில 16 20 12 10. ஸோ 12 10 அடுத்தது P1 ஓட வேல்யூ 10 12 8 20. Q1 ஓட வேல்யூ 16. ஸோ ஃபிஷர்ஸ் இண்டெக்ஸோட ஃபார்முலாவை நம்ம இங்கே எழுத போகிறோம். ஃபிஷர்ஸ் இண்டெக்ஸோட ஃபார்முலாவாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. எல் இன்டூ பி, ரூட் ஆஃப் எல் இன்டூ பி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அங்கே படிச்சிருப்போம். இங்கே எல் இன்டூ பி. பட் எல் இன்டூ பி எனக்கு தெரியலனாலும் அதை நம்ம எழுதலாம். லாஸ்ட் ப்ரீஸ் வந்து பேஸ் இயர். ஸோ சம்மேஷன் P1 கீழே சம்மேஷன் P0 இங்கே பேஸ் இயர். ஸோ Q0 இங்கேயும் Q0 இன்டூ பேஸ் கீஸ்ல வந்து கரண்ட் இயர். ஸோ P1 Q1 கீழேயும் P0 P1 P0 வந்து எழுதிட்டு ஃபர்ஸ்ட் பேஸ் இயர். ஸோ Q0 அடுத்தது கரண்ட் இயர் Q1. இது ரெண்டும் இப்போ நம்ம வந்து எல் இன்டூ பி கால்குலேட் பண்ணிட்டு இதை பண்ணினாதான் என்ன பண்ணணும், இன்டூ 100 போட மாட்டோம். பட் இங்கே நம்ம எல் இன்டூ பிலாம் கால்குலேட் பண்ண போறது இல்லை. ஜஸ்ட் நமக்கு தெரியறதுக்காக
எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன்று பேஸ் இயர், அடுத்தது கரண்ட் இயர்னு. இப்போ எனக்கு இதுக்கு வேணுன்றதெல்லாம் நான் மேலே ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு P1 Q0, அடுத்தது P0 Q0, நெக்ஸ்ட்டு P1 Q1, அடுத்தது P0 Q1. இந்த 4 வேல்யூவையும் நான் கால்குலேட் பண்ணி டோட்டல் போட்டு வச்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு P1 Q0, P1 Q0ன்றது பக்கத்துலேயே இருக்கு. ஸோ 160, 240, 96, 200, இதோட டோட்டல் 696. அடுத்தது P0 Q0, அதுவும் ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் மட்டும் எடுத்தா போதும். 128, 200, 72, 160, இதுக்கு டோட்டல் வந்து நமக்கு 560. நெக்ஸ்ட் P1 Q1, இங்க ஹெட்டிங் பார்த்து அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத பார்த்து கால்குலேட் பண்ணுங்க. P1 Q1 இங்கேயே இருக்கு. ஸோ 160, நெக்ஸ்ட் 288, 92 and 160. இதை கால்குலேட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் 720. லாஸ்ட்ல P0 Q1, P0 Q1 ஓட வேல்யூ 128. P0 Q1 எங்க இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்டும் லாஸ்டும். ஸோ 8 into 16, 10 into 24, 6 into 16, அடுத்தது 16 into 8, 128. இதோட டோட்டல் 580. இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஃபார்முலால போட்டு வச்சிருக்கோம், அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் P1 Q0ன்றது 696 இன்டு P1 Q1ன்றது 720 டிவைடட் பை 560 இன்டு 580 இன்டு 100. இந்த இன்டு 100 வந்து வெளியில இருக்கு. இதை கால்குலேட் பண்ணி இன்டு 100 போட்டால் எனக்கு 124.2 வருது. ஸோ கொஸ்டின் வந்து நமக்கு ஃபைண்ட் ஃபிஷர்ஸ் இண்டெக்ஸ்ன்னு கேட்டதுனால இதை கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டைம் ரிவர்சல் டெஸ்ட் ப்ரூவ் பண்ணுங்க. டைம் ரிவர்சல் டெஸ்ட்ன்றது என்னது, P01 இன்டு P10. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் P01 இங்க மேலே எழுதுறேன். டைம் ரிவர்சல் டெஸ்ட், இது ரொம்ப ஈஸியான டெஸ்ட். ஏன்னா அப்படியே ரிவர்ஸ் எழுதிடலாம். ஈக்குவல் டு 1ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது இங்க என்ன எழுதுறோமோ அதை அப்படியே இங்கே தலைகீழாக எழுத போறோம். அதனால தனித்தனியா கால்குலேட் பண்ணலனாலும் ப்ராப்ளம் இல்லை. பட் நான் இங்க உங்களுக்கு தனித்தனியா கால்குலேட் பண்ணி காட்டுறேன். P01ன்றது ஸ்கொயர் ரூட்குள்ள ஃபர்ஸ்ட் சம்மேஷன் P1, கீழே சம்மேஷன் P0, முதல்ல பேஸ் இயர் ஸோ Q0 Q0 இன்டு அடுத்தது சம்மேஷன் P1, கீழே சம்மேஷன் P0, கரண்ட் இயர் ஸோ Q1 Q1. இந்த வேல்யூவை அப்படியே ரிவர்ஸ்ல எழுத போறோம். P10க்கு இங்க கீழே இருக்கிறத மேலே எடுத்துட்டு போறேன். P0 Q0 இன்டு சம்மேஷன் P0 Q1 டிவைடட் பை P1, அங்க மேல இருக்கிறது இங்க கீழே வரும். P1 Q1, இதுதான் அதுக்கான ஃபார்முலா. இதுக்கான வேல்யூஸ் எல்லாம் நமக்கு மேல டேபிள்ல இருக்குல்ல. P1 Q0ஓட வேல்யூ என்னன்னு பாத்துக்கோங்க. டேபிள்ல எல்லா வேல்யூமே இருக்கு. 696, 560, 720, 580. ஸோ அந்த டேபிள்ல இருந்த வேல்யூவை கொண்டு வந்து நான் இங்க சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும், P01 இன்டு P10, ரெண்டுமே ஸ்கொயர் ரூட். ஸோ ஸ்கொயர் ரூட்குள்ள இங்க எனக்கு என்ன இருக்குன்னா 580, 560 டிவைடட் பை 696, 720. அப்ப அதோட ரிவர்ஸ் எனக்கு என்ன இருந்திருக்கும், எனக்கு மேல 696, 720, கீழே வந்து 580, 560 இப்படி இருக்கும். அப்பதான் எனக்கு எல்லாமே என்னவாகும், கேன்சல் ஆகி 1. ஸோ ஈக்குவல் டு 1. இது ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்தது இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட். ஸோ ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட்டுக்கு நமக்கு என்ன வேணும்னு பாருங்க. அதுக்கு நமக்கு தனியா ஃபார்முலா இருக்கு. P01 இன்டு Q01 ஈக்குவல் டு சம்மேஷன் P1 Q1 டிவைடட் பை சம்மேஷன் P0 Q0. ஸோ இது வந்து ஒரு ப்ரூவ் தட் மாதிரி பார்ட்டு. இந்த பார்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு ப்ரூவ் பண்ண போறோம் நம்ம. ஸோ P01 இன்டு Q01
இது எப்படி எழுதலாம்? P01க்கு ஃபர்ஸ்ட் எழுதுறேன். சம்மேஷன் P1 கீழே P0 மேலே Q0 கீழே Q0 இன்டு சம்மேஷன் P1 கீழே P0 கரண்ட் இயர் Q1 இங்கேயும் Q1. இது P01. இப்போ இதே மாதிரி Q01க்கு என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் Qவை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ Qவை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். Q1 Q0. ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் ப்ரைஸ் இன்ட்டு இங்கே அதே Q1 சம்மேஷன் Q0 P1 P1. இது வந்து ரிவர்ஸில் தெரியும் நமக்கு. Q1 P0ன்றதும் P0 Q1ன்றதும் சேம் தான். ஸோ மேலேருந்து வேல்யூ எடுத்துகிட்டு வந்து எழுதணும். P1 Q0 இங்கே இருக்கு பாருங்க. P1 Q0ன்னு பார்க்குறதும் இந்த இடத்துல Q0 P1ன்னு பார்த்தாலும் ஒன்று தான். ஸோ வேல்யூஸ் எல்லாம் நமக்கு ஒன்று தான். ஸோ ஒரு வேல்யூவாக நீங்கள் டேபிள் உங்களுக்கு டேபிளோட காட்ட முடியல, நீங்கள் ஒரு வேல்யூவாக டேபிள் பார்த்து எடுத்துகிட்டு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. 696 இன்டூ 720 இன்டூ நான் அதையும் சேர்த்துக்கிறேன், பக்கத்தில் இருக்க ஸ்கொயர் ரூட்டையும் சேர்த்துக்கிறேன். 580 இன்டூ 720 டிவைடட் பை இப்போ கீழே 560 இன்டூ 580 இன்டூ 696 இன்டூ 560. இது ஃபுல்லாக சேர்த்து ஸ்கொயர் ரூட். 696ம் 580யும் கேன்சல் ஆகும். மீது ரெண்டு நம்பரும் 2 டைம்ஸ் இருக்கிறதுனால என்னவாகும்? ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்கு. அப்போ ஒரு தடவை எழுதுனா போதும். 720 பை 560. இப்போ இதே தான் நமக்கு என்னன்னு ப்ரூவ் பண்ணணும்னா சம்மேஷன் P1 Q1. சம்மேஷன் P1 Q1 என்னன்னு பாருங்க. தேர்ட் காலம் 720. ஸோ மேலே 720 கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? P0 Q0. P0 Q0ன்றது அடுத்த செகண்ட் காலம் 560 இங்கே இருக்குல்ல. 720 560 அதுதானே நமக்கு ஆன்சராக வந்துச்சு. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் P1 Q1 பை சம்மேஷன் P0 Q0. இது ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட், டைம் ரிவர்சல் டெஸ்ட் ரெண்டையும் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ RHS ஈக்குவல் டு LHS. இண்டெக்ஸ் நம்பரில் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான டாபிக் வந்து செயின் பேஸ் இண்டெக்ஸ் நம்பர் அண்ட் ஃபிக்ஸட் பேஸ் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ இதில் நம்ம மொத்தமாகவே நம்ம வெயிட்டட் இண்டெக்ஸ் நம்பர் அப்புறம் அதோட டெஸ்ட்டு இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். மீது இது எல்லாமே நமக்கு நிறைய சப்டிவிஷன் குட்டி குட்டியாக நிறையா சம்ஸ் எல்லாம் இருக்குது நமக்கு. செயின் பேஸ் இண்டெக்ஸ் நம்பரோட ஃபார்முலா ஆவரேஜ் லிங்க் ரிலேட்டிவ் ஆஃப் கரண்ட் இயர் இன்டூ செயின் இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் டிவைடட் பை 100. அதே ஃபிக்ஸட் பேஸ்க்கான ஃபார்முலா வந்து கரண்ட் இயர் சிபிஐனா செயின் பேஸ் இண்டெக்ஸ் இன்டூ ப்ரீவியஸ் இயர் எஃபிஐ ஃபிக்ஸட் பேஸ் இண்டெக்ஸ் டிவைடட் பை 100. நம்ம இந்த சம் பாருங்க. ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா ஆஃப் அ ஹோல்சேல் ப்ரைஸ் ஆஃப் வீட் ஃபார் 10 years கன்ஸ்ட்ரக்ட் எ செயின் பேஸ் இண்டெக்ஸ். ஸோ 10 வருஷத்துக்கான வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்? செயின் பேஸ் இண்டெக்ஸ் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ முதல்ல இயர் அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இயர் கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ரைஸ் ஆஃப் வீட். நான் வந்து அதை ப்ரைஸ்ன்னு மட்டும் எழுதிக்கிட்டேன். ஸோ இயரே நமக்கு 10 வருஷம் இருக்குது. 1986லேருந்து 88 நான் வந்து ஷார்ட்டாக எழுதி 1990 1991 1992 1993 1994 and 1995. இதுக்கான ப்ரைஸ் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, அதுதான் எடுத்திருக்கோம். 50 60 62 65 70 78 82 84 88 90. ஸோ செயின் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நமக்கு என்ன வேணும்னா லிங்க் ரிலேட்டிவ் வேணும்.
இந்த லிங்க் ரிலேட்டிவ் எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளே அசியூம் பண்ணிப்போம் அது 100. அடுத்த வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது கரண்ட் வேல்யூ 60 டிவைடட் பை ப்ரீவியஸ் வேல்யூ 50 இன்டூ 100. இதுல கிடைக்கிறது தான் இதுக்கான வேல்யூ, தட் இஸ் 120. இப்போ அடுத்தது பாருன்னா கரண்ட் வேல்யூ 62, ப்ரீவியஸ் வேல்யூ 60, இந்த வேல்யூ சொல்றோம், ப்ரீவியஸ் வேல்யூ 60 இன்டூ 100. அப்போ இங்க எனக்கு கிடைக்கிறது வந்து 103.3. ஸோ 65க்கு பார்க்கும்போது கரண்ட் இயர் டிவைடட் பை ப்ரீவியஸ் இயர் இன்டூ 100. இதுக்கப்புறம் வந்து நான் அப்படியே டைரக்டா எழுத போறேன் 104.84. அடுத்து 70க்கு இப்போ நம்ம 60க்கு எழுதியிருக்கோம், 62, 65. ஸோ 70க்கு எழுதும் போது 70 divided by previous year வந்து 65 into 100. So 70 by 65 by 100 வந்து 107.69. அடுத்து 78 எழுதும் போது 78 by 70 into 100. So 78 by 70ன்றது வந்து 111.43. 82க்கு எழுதும் போது என்ன பண்ணணும், 82 by 78 அந்தந்த இயர் டிவைடட் பை ப்ரீவியஸ் இயர்னு எழுதுவோம். ஸோ இங்கே எழுதிடலாம் 82 by 78 into 100. இதை டிவைட் பண்ணால் நமக்கு 105.13. அடுத்தது 84க்கு எழுதும் போது 84 by 82 into 100, 102.4. 88க்கு எழுதும் போது 88 divided by previous year 84 into 100, 104.76. அடுத்து 90க்கு எழுதும் போது 90 by 88 into 100. இதுக்கான வேல்யூ 102.27. இப்போ நம்ம எழுதுனது எல்லாமே லிங்க் ரிலேட்டிவ். நம்ம அடுத்தது இப்போ என்ன பண்ண போறோம், செயின் பேஸ் இங்கே தான் கண்டுபிடிக்க போறோம், இல்லைன்னா செயின் இண்டெக்ஸ். இந்த செயின் இண்டெக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ அதே தான் 100. அடுத்த வேல்யூலேருந்து என்ன பண்ணுறோன்னு பாருங்க, 120 இன்டூ ப்ரீவியஸ் வேல்யூ. ப்ரீவியஸ் வேல்யூ வந்து நமக்கு இங்கே 100ன்றதுனால 100 டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 100. நம்ம செயின் இண்டெக்ஸ்க்கான ஃபார்முலா என்ன எழுதியிருக்கோன்னு பாருங்க, 120. அது வந்து 120ன்றது வந்து லிங்க் ரிலேட்டிவ் இன்டூ ப்ரீவியஸ் செயின் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு எழுதிப்போம். நம்ம லிங்க் ரிலேட்டிவ் இன்டூ ப்ரீவியஸ் செயின் இண்டெக்ஸ் நம்பர் எழுதியிருக்கோமா பை 100. ஸோ லிங்க் ரிலேட்டிவ் அந்தந்த வருஷத்துக்கானது எடுத்துப்போம். இப்போ இது வந்து 103. ஸோ 103.3 இன்டூ ப்ரீவியஸ் இயர் செயின் பேஸ் இண்டெக்ஸ்ன்றது அது 120. இது 120. ஸோ 120 by 100. இதில் கிடைக்கிற வேல்யூவை இங்கே எழுதணும், விச் இஸ் 124. இப்போ நெக்ஸ்ட் வேல்யூ எழுதும் போது 104.84 ப்ரீவியஸ் இயர் செயின் பேஸ் இண்டெக்ஸ், தட் இஸ் 124 by 100. இதை கால்குலேட் பண்ணால் நமக்கு வந்து 120. இப்படியே ஒன்று ஒன்றா நம்ம கால்குலேட் பண்ணணும். நான் வேல்யூ மட்டும் எழுதுகிறேன் 140. நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. 156, 164, 168. இப்போ ஃபார்முலா அதுதான், லிங்க் ரிலேட்டிவ் இன்டூ ப்ரீவியஸ் இயர் சிபிஐ. முன்னாடி இருக்கிற வேல்யூ, அதுலேயே முன்னாடி இருக்கிற வேல்யூ. இப்போ 168க்கு அப்புறமா ஒரு வேல்யூ நம்ம போடலாம். இப்போ 104 இதுக்கு எழுதுகிறேன். எழுதும்போது என்ன எழுதணும், 104.76 இன்டூ இதோட ப்ரீவியஸ் வேல்யூன்றது நான் எதை மீன் பண்ணுறேன்னா இந்த வேல்யூவை. ஸோ அந்த வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 168 by 100 which is equal to 176. லாஸ்ட் வேல்யூ 102க்கு கால்குலேட் பண்ணும்போது 102.27 இன்டூ 176 முன்னாடி கால்குலேட் பண்ண வேல்யூ by 100 which is 180. இதுதான் நம்மளோட செயின் பேஸ் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ செயின் பேஸ் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா முதல்ல லிங்க் ரிலேட்டிவ்க்கு என்ன பண்ணணும், கரண்ட் இயர் வேல்யூ டிவைடட் பை ப்ரீவியஸ் இயர் வேல்யூ இன்டூ 100. அதை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம எதுக்கு போகணும், செயின் பேஸ் இண்டெக்ஸ்க்கு போகணும். இது செயின் பேஸ் இண்டெக்ஸ். இப்போ இதே மாதிரி நம்ம ஃபிக்ஸட் பேஸ் இண்டெக்ஸையும் பார்த்துடலாம். So from chain base, question number 2, from chain base
when find fixed base index 1991, 1992, 1993, 1994, 1995. இங்கே வந்து நமக்கு 100, 130, 140, 110, 160. இதை இப்படியே வெர்டிக்கலாக இப்போ செயின் பேஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து ஃபிக்ஸட் பேஸ் மேலே போய் ஒரு தடவை ஃபார்முலா தெரிஞ்சாதான் போட முடியும். கரண்ட் இயர் செயின் பேஸ், ப்ரீவியஸ் இயர் ஃபிக்ஸட் பேஸ் பை 100. இப்போ முதல்ல இதை வெர்டிக்கலாக எழுதிக்கலாம். நம்ம வெர்டிக்கலாக எழுதுறதுக்கு முதல்ல நமக்கு கொடுத்துருக்கிறது இயர் 1991, 1992, 1993, 1994 and 1995. ஸோ செயின் பேஸ் இண்டெக்ஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ அது வந்து சிபிஐனே எழுதிக்கிறேன். சிபிஐ வந்து 100. ஏன்னா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரம் செயின் பேஸ் இண்டெக்ஸ். ஸோ 100, 130, 140, 110, 160. இப்போ நான் ஃபிக்ஸட் பேஸ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து 100. அடுத்தது கரண்ட் இயர் எஃபிஐ, கரண்ட் இயர் சிபிஐன்றது 130 இன்டு ப்ரீவியஸ் இயர் எஃபிஐன்றது 100 டிவைடட் பை 100 which is 130. இப்போ நெக்ஸ்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது என்ன சொல்லணும், கரண்ட் இயர் சிபிஐ 140, ப்ரீவியஸ் இயர் எஃபிஐ 130 டிவைடட் பை 100. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வேல்யூவையுமே அந்த ஃபார்முலா ஞாபகம் இருந்ததுன்னா நம்மளால ஈஸியாக எழுத முடியும். ஸோ இதை கால்குலேட் பண்ணால் எனக்கு கிடைக்கிற வேல்யூ 182. அண்ட் நெக்ஸ்ட் கரண்ட் இயர் சிபிஐ இன்டு ப்ரீவியஸ் இயர் எஃபிஐ 182 டிவைடட் பை 100. ஸோ 110 இன்டு 182 டிவைடட் பை 100ன்றது 200.8. லாஸ்ட் கரண்ட் இயர் சிபிஐ ப்ரீவியஸ் இயர் எஃபிஐ டிவைடட் பை 100. ஸோ இங்கேருந்து கிடைக்கிற வேல்யூ வந்து 321.28. ஸோ மேலே இருக்க அந்த ரெண்டு ஃபார்முலாவும் தெரிஞ்சாதான் நம்மளால சம்மு ப்ரொசீட் பண்ண முடியும். செயின் பேஸ் இண்டெக்ஸ் நம்பர் எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஃபிக்ஸட் பேஸ் இண்டெக்ஸ் நம்பர் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு படிக்கணும்.